Recording is on. அதை நம்ம பிரிச்சு முதல்ல 10வது கந்தர் அலங்காரத்தை பார்ப்போம். சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல எனை விட்டவா, இகல்வேலன் நல்ல கொல்லியை சேர்கின்ற சொல்லியை, கல்வரை கொவ்வை செவ்வாய் வல்லியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபமே. இதுல வந்து நம்ம சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே அப்படி சொல்றோம் இல்லையா. அம்மா பொருள் இல்லது அம்மா பொருள். அந்த பெரிய தத்துவத்தை எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியவே இல்லையே. நீ வந்து சும்மா இரு சொல்லறன்னு சொல்லிட்ட, ஆனா எனக்கு அதோட தத்துவம் எதுவுமே புரியலையே. அந்த பெரிய பொருளை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு நீ உணர்ந்து நீ சும்மா இரு சொல்லறன்னு எனக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிட்டியே அப்படிங்கிற அந்த அந்த விஷயம் சொல்றாரு இல்லையா. அதை தான் இங்கேயும் சொல்றார். சொல்லுகைக்கு இல்லை, எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலையே. அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே இல்லையா. அந்த 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 பெரிய பொருளை எனக்கு எப்படி சொல்றது, நான் அதை சொல்லி விவரிக்க முடியுமா? அத மாதிரியான ஒரு பொருளா அது? அது மாதிரியான பொருள் இல்லை. அதனால சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து, எல்லாத்தையும் இழந்து, எல்லாத்தையும் இழந்துன்னா பொருள்கள் கிடையாது, நம்ம பணம் காசு கிடையாது, மனம் வாக்கு காயம் நான் என்கின்ற ஈகோ இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாத்தையும் இதெல்லாத்தையும் இழந்தாதான் அந்த பரம்பொருளுடைய தத்துவத்தையோ அந்த பரமாத்ம சதாசிவ சன்மார்க்கத்தையோ நம்ம போய் சேரவே முடியும். அந்த மாதிரி எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா. சும்மா இருக்கும் எல்லை அப்படின்னாக்க அதேதான். சும்மா இரு அப்படின்னா ஒருத்தர் சும்மாவே உட்காந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா சில பேருக்கு முடியும். சில பேருக்கு முடியும்னா சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் சில பேரால முடியும். எப்படி முடியும்னாக்க மற்றவா என்ன பண்றான் வேடிக்கை பார்த்துட்டு அதை பக்கத்துல பேசிட்டு அந்த மாதிரி எல்லாம் சும்மா உட்காந்துட்டு வெட்டி வேலை பார்க்குற ஆஃபீஸர் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பண்ண முடியும். நிறைய பேருக்கு பண்ண முடியும். சும்மா இருக்கிறதுனா அது கிடையாது. மனம் வாக்கு காயம் இது மூணும் சும்மா இருக்கணும். இப்ப காயம் சும்மா இருக்கிறது முடியும். பேசாம மௌன விரதம் இருக்க முடியும். மனசு சும்மா இருக்குமா? ஒரு செகண்ட் கூட இருக்காது. ஒரு செகண்ட் கூட இருக்காது. எதையாவது ஒண்ணு குரங்கு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும். அந்த மனசையும் சும்மா வச்சுக்கணும். அதுதான் சும்மா இரு சொல்லற. அது ஒரு பெரிய தத்துவம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, அந்த மாதிரியான தத்துவத்துக்கு பகவானை நினைச்சு அவரோட மந்திரத்தை சொல்லி அந்த மாதிரி ஒரு ஜபம் பண்ணி இத மாதிரி பண்ணால் ஒழிய மனசு வாக்கு காயம் எதுவுமே சும்மா இருக்காது. மௌன விரதத்துல வந்து பகவானுடைய புகழ் வந்து சேராது. அதான் நான் மௌன விரதம் இருக்கேன், அதனால நான் இன்னைக்கு ராமநாமம் கூட சொல்ல மாட்டேன், முருகன் கூட சொல்ல மாட்டேன் கிடையாது. நீங்க மௌன விரதம் இருந்தா கூட பகவானுடைய நாமம் சொல்லலாம். மந்திரங்கள் உங்களை மந்திரோபதி. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. மௌன விரதம் இருக்கும்போது மந்திர ஜபம் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஏன்னு கேட்டா மந்திர ஜபம் அப்படின்னு உங்களுக்கு ஒருத்தர் வந்து மந்திர உபதேசம் பண்ணால்னாக்க அந்த மந்திரத்தை நீங்க வாய் திறந்து சொல்லக்கூடாது. அது மந்திர உபதேசம் வாங்கின்றவாள்னா அது நாக்கு கூட அசையக்கூடாது. அசையாம தான் அந்த மந்திர ஜபத்தை உள்ளுக்குள்ளேயே பண்ணுவான். ஸோ அதுதான் மந்திர ஜபம். அந்த ஜபத்தை இப்ப ராமா நம்ம வாய் திறந்து சொன்னாதான் ராமாவா கிடையாது. மனசுக்குள்ள நினைச்சுட்டு அந்த உபதேசத்தை நினைச்சு ராமான்னு சொல்லணும். முருகான்னு சொல்லணும். அது மந்திர உபதேசம். ஸோ அந்த மாதிரி சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா. எனக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நான் எதுவுமே நீ வந்து எனக்கு உபதேசம் பண்ணி நீ சும்மா இரு சொல்லறன்னு சொல்லி பண்ற அளவுக்கு நான் எதுவும் அவ்வளவு பெருசா பண்ணலையே. அந்த மாதிரி இருக்கிற எனக்கு நீ அதை கொடுத்தியே அப்படின்னு அப்படியே அங்கலாச்சிக்கிறார். அது இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த வள்ளியோட மலையில என்னெல்லாம் புலி கரடி என்னெல்லாம் இருக்குன்னு அதுதான் அடுத்தது சொல்லின்னு வர்றார். இகல் வேலன்னா அந்த சிறப்புடைய வேலை இருக்கிற அந்த வேலவன் என்ன பண்ணானா, நல்ல கொல்லியை சேர்கின்ற சொல்லியே. கொல்லிங்கிறது வந்து இங்க வந்து கொல்லி மலை அதெல்லாம் இல்ல. கொல்லிங்கிறது பண்ணு. தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடினாலாம் அவ பண்ணுல பாடும். அந்த பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பண்டைய காலத்து ராகங்கள். அந்த ஒரு ராகத்துல ஒரு பண்ணு, ஒரு ராகத்தை வந்து ஒரு பண்ணுன்னு சொல்லிருப்ப. சாதாரி பண்ணு,
அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து கொல்லி பண்ணு. கொல்லிங்கிறது ஒரு பண்ணு. அந்த பண்ணு சேர்கின்ற சொல்லி. அந்த பண்ணு மாதிரி இனிமையான சொற்களை உடைய சொல்லி. சொற்களை உடையவள் யாருன்னா நம்ம வள்ளி பிராட்டி. அந்த மாதிரி கொல்லியை சேர்கின்ற சொல்லியை, கொல்லி மாதிரி இருக்கின்ற அந்த பண்ணை, கொல்லி பண்ணை மாதிரி இனிமையா இருக்கின்ற சொற்களை உதிர்க்கின்றவளை, கல்வரை. கல்வரைனா வரைனா மலை. ஸோ கல்வரைனா கல்லெல்லாம் நிறைய இருக்கிற அந்த பாறைகளா இருக்கக்கூடிய அந்த மலை, கொவ்வை செவ்வாய் வள்ளியை. அழகா அந்த மலை மேல இருக்கா. கொவ்வை செவ்வாய், கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா திருவாசகத்துல. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அது மாதிரி இங்க வள்ளிக்கு சொல்றார் கொவ்வை செவ்வாய், கொவ்வை பழம் மாதிரி செவந்து இருக்கிற அந்த வள்ளியை, அந்த கொடி வள்ளினா கொடி, கொடி போன்றவளை புல்கின்ற. புல்கின்றனா அவளை சேர்கின்ற, அவளை ஏத்துக்கொள்றது. இங்க வள்ளின்னு சொல்றதுனால அவர் ஏத்துக்கிறார், இவ அவளை ஏத்துக்கிறார், அவர் இவரை ஏத்துக்கிறார். அந்த மாதிரி மால் வரை. இப்ப இன்னொரு வரை, இங்க வரைனா மலை சொன்னோம் இல்லையா. மால் வரைனா மால், திருமால் அப்படின்னாலே பெருமை, சிறப்பு. ஸோ மால் வரைன்னு இங்க வந்து சிறப்பான மலை போன்ற தோள்கள் இருக்கின்ற அண்ணல். அண்ணல் பெரிய பிரான், அவனுடைய வல்லபத்தை நான் எப்படி சொல்றது? இந்த மாதிரி இப்ப இவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து நீ இந்த உபதேசத்தை கொடுத்தியே, நீ வந்து வள்ளிய எப்படி ஆட்கொண்ட? அந்த மாதிரி இனிமையா சொற்கள் இருக்கு. இப்போ நம்மலாம் அடியோட கெட்டவனா இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல குணத்தை பகவான் பார்ப்பாராம் நம்ம கிட்ட. இவன் பாவம் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைனால, கரும வசத்தினால இவன் இப்படி எல்லாம் பண்றான். இவன் என்னைக்கோ ஒரு ஜென்மால என்ன முருகான் கூப்பிட்டவன் தான், அதனால நான் அவனை ஆட்கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இனிய சொற்கள் இருக்கு அப்படின்னு அவர் பாக்குறாராம். என்னது, ஒரு தரம் முருகான் கூப்பிட்டதுக்கு. அப்போ அந்த மாதிரி மனசார நம்ம ஒரு தடவை முருகா, ஒரு தடவை வந்து அவன் பேரை சொல்லியிருந்தோம்னா, நம்மள வந்து இனிய சொல்லி, இனிய அந்த பண்ணு மாதிரி அழகான சொல்லி இருக்கிறவா இவ, அதனால இவளை நம்ம ஆட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து, அவ்வளவு அந்த மலை போன்ற இருக்கின்ற அந்த தோள்களோட அந்த வலிமையோட வந்து நம்மள அப்படியே தூக்கின்னு போய் ஆட்கொள்வார் அப்படின்னு அவருடைய வல்லபத்தை பத்தி இங்க சொல்றார், அவருடைய பெருமைகளை பத்தி இங்க சொல்றார், அவருடைய பராக்கிரமத்தை பத்தி இங்க சொல்றார். அந்த 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 மாதிரியான சிறப்பான அந்த முருகனை கொஞ்சம் ஒரு 4 தடவை, ஒரு நாளைக்கு 4 தடவை முருகா முருகான்னு சொல்லிட்டோம்னா போருமா, நம்மளுக்கு ஜென்மத்துல கடை தேர்றதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்றாரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சூப்பரா இருந்தது. நல்ல